ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு டேட்டாவோ எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ எந்த ஒரு கால்குலேஷனோ எதுவுமே பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் தான். ஓகேங்களா? ஒரே ஒரு லெவல் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இதில் இன்னும் அதாவது நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சு இன்னும் 90% 100க்கு 90% அக்யூரஸியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு இப்போது நம்ம நேற்று ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து பண்ணும்போது கிட்டத்தட்ட 90% நம்ம அக்யூரஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்றத நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் அதை வச்சு என்ட்ரி ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்த என்ட்ரி கூட அப்படி தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த என்ட்ரியும் செகண்ட் ஹாஃபில் வந்த என்ட்ரியும் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இவங்க தான் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரெண்டாவது இவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது முன்னாடியே தெரியும். இது நம்ம அப்டேட் வீடியோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. இன்னும் பாதி பேர் வாங்கலை. பாதி பேர் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? மிச்ச ஸ்டூடெண்ட்டும் வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக வாங்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஈஸியாக தான் இருக்கும், இன்னும் உங்களோட இதுவை இன்னும் ஈஸியாக பண்ணியாச்சு. அதாவது ஒரு தெளிவாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம அந்த அப்டேட் வீடியோ செட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த அப்டேட் வீடியோவை வாங்கிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அப்டேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ ஒரு கம்மியான காஸ்ட்டில் யாருன்னா, இவ்வளோ அக்யூரஸியான ஒரு விஷயத்தை இவ்வளோ கம்மியான காஸ்ட்டில் யாருன்னா தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு 20,000 25,000 மினிமம் ஒரு 15,000 இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அதை வாங்கின்னு தான் நம்ம ஆக்சுவலாக இந்த அப்டேட் வீடியோ கொடுத்தோம். ஆக்சுவலாக நம்மளோட கோர்ஸ் ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸு. ஓகேங்களா? அதனால் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் வாங்கி நம்மளோட அப்டேட்ஸோடு சேர்ந்து வந்துடும். இப்போ வாங்குறவங்களுக்கு நம்ம அப்டேட்ஸ் வீடியோவும் சேர்ந்து வந்துடும். அதனால் எல்லோரும் கோர்ஸ் வாங்கி நல்லா அழகாக ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணி எல்லாம் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,405 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,400 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டேக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 25,450 புட்டும் 25,350 400 காலும் தான் இந்த மணி இதில். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால நம்ம 2 ப்ரீமியம் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம 25,400 அப்படின்ற புட்டை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்த என்ட்ரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,400 புட்டை தான் எடுத்தோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்தில் கால் பர்ஃபார்ம் பண்ணோம். 25,400 கால் பர்ஃபார்ம் பண்ணோம். இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு ப்ரீமியம்ஸ் தான் நம்ம செக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால இவன் பாருங்கள், எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலையும் இவன் மீட் ஆகலை. அதாவது எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயையும் மார்க்கெட் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்தில் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இவன் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. மீட் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஓகே, அதனால் வந்து நம்ம புட்டை போய் செக் பண்ணுறோம். புட்டு வந்து க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான். எப்போ அப்படின்னா ஒரு 10:40க்கு.
ஓகேங்களா. இவன் ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா. இவன் எல்லாமே நெகட்டிவ். அதுக்கப்புறம் இவன் பாசிட்டிவாக மாறி அட்வான்ஸ் லெவலை மேலே உடச்சி இவன் போகிறான். இந்த என்ட்ரி எடுக்கிறோம். ஆனால் இவனை எடுத்ததுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. அதாவது 25,400 கால் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் லெவலில் இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க. அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை, அப்போ புட்டு மீட் ஆனால் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இவனை எடுத்ததுக்கு இன்னும் 2 ரீசன் இருக்குது. அதுதான் முக்கியமான ரீசன். ஓகேங்களா. இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு 15 நிமிஷத்துலேயே தெரியும். இது ஆக்சுவலாக இங்கே தான் என்ட்ரின்னு போட்டிருக்கோம். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம் அட்வான்ஸ் லெவல் தாண்டும் போது. ஆனால் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இந்த இடத்த உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணின்னு இருந்தோம். உடச்சி இங்கே புல் பேக் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும். நேற்று அப்டேட் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் இது தெரியும், இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால் நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா. கால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். இன்னொன்று, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரீமியமும் காட்டி குறிச்சிச்சு. எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலையும் அவன் மீட் ஆகலை, ஐயையும் உடைக்கலை. ஓகேங்களா. ஓகே. அப்போது இவனை எடுத்ததுக்கு ரீசன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எடுத்துட்டோம். ஓகேங்களா. ஆனால் இவனை எடுத்ததுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான அப்டேட் நேற்று நம்ம விட்டுருக்கோம். அந்த அப்டேட்டில் வர முக்கியமான விஷயத்தினால தான் இவனை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆஃபில் 15 நிமிஷத்துலேயே அது நம்மளுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்துலேயே தெரியும்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுக்கிறதுனால 15 நிமிஷம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. ஓகே. அதனால தான் இவனை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா. அது என்ன அப்டேட்டு, எதனால் இவனை எடுத்தோம் அப்படின்றது அது வந்து ஸ்ட்ராட்டஜியில் தான் அது தெளிவாக தெரியும். ஓகேங்களா. அதனால் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை தயவுசெய்து ஸ்டூடெண்ட் எல்லோரும் வாங்கி எல்லோரும் அதை கற்றுக்குங்க. ஓகே. ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் எல்லோரும் வாங்குகிற கம்மி ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஜென்ரலாக ரிவ்யூ எப்படி கொடுப்போன்னா அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. கால் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எஸ்டர்டே ஐயையும் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா. நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். அவன் அட்வான்ஸ் லெவலே தாண்ட முடியல. ஆனால் இவன் தான் அட்வான்ஸ் லெவலில் 10.3 தாண்டுறான். அதனால் இவனை எடுக்கிறோம் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஆக்சுவலாக சொல்லுவோம். அதே தான் இப்போயும் சொல்கிறேன், எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு 90% இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். இதுக்கு முன்னாடி அது தெரியாது, யாருக்குமே தெரியாது, ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் தெரியாது. நேற்றுலேருந்து தான் தெரியும். நம்ம நேற்று அப்டேட் வீடியோ விட்டதுலேருந்து தான் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இவன் மேலே போகிறான். மேலே போய்ட்டு இவன் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணவன் மேக்ஸிமம் ஓப்பன் இல்லைனா எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். திருப்பியும் அவன் அகெயின்ட் நெகட்டிவாக மாறினவனை எடுக்கணும். அதாவது திருப்பியும் ஓப்பனை தாண்டி மேலே போய் ஒரு டார்கெட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஓப்பனை கீழே உடச்சிடுவான். உடச்சவனை தான் கால் ஆப்ஷனை எடுக்கணும். ஓகேங்களா. இதுவும் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இவன் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றதும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா. ஓகே. அப்போது கரெக்டாக வந்து நம்ம 25,380 காலை தான் 2வது என்ட்ரி எடுத்தோம். அவன் வீக்கானவனை தான் இவனை எடுக்கணும். அதாவது கால் ஆப்ஷன் வீக்கானவனை இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. 350 அப்படின்ற கால் ஆப்ஷன் 130 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான். எத்தனை மணிக்குன்னா ஒரு மணி இருக்கும். எக்ஸாக்டாக 1 மணிக்கு வீக்கணும். அவன் கரெக்டாக ஓப்பனை எஸ்டர்டே லோவை கீழே மேலே உடச்சவன் கீழே உடச்சி வீக் ஆகிறான். அப்புறமேட்டு இவனை எடுக்கிறோம். அட்வான்ஸ் லெவலில் 131ன்ற இடத்துல மீட் ஆனவனு எடுக்கணும். இவன் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும் ரிவர்ஸ் என்ட்ரி. இல்லைனா இவன் கீழே இருந்ததுன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா. இந்த இடத்துல எடுக்கிறோம். எக்ஸாக்டாக மேலே போகுது. எவ்வளோ பாயிண்ட்டு? 130 எடுத்தால் 65, 160, 35 பாயிண்ட் ஈஸியாக கொடுக்குறான். எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் இவன் கண்டிப்பாக இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றதும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நம்ம அப்டேட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ரிவ்யூவை தெளிவாக சொல்கிறோம். ஓகேங்களா. அவன் வீக்கானவனை புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணவன் வீக்கானவனை இவனை எடுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஆனால் இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்.
ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்ம அப்டேட் வீடியோவில் தெளிவாகவே இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் நம்ம அட்வான்ஸ் லெவல் கரெக்டாக இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. இந்த மாதிரி செட்டப்பில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி செட்டப் வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அட்வான்ஸ் லெவல் தாண்டும்போது. இவ்வளோ தான், இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செட்டப் இருந்தால் இப்படி தான் எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது எல்லாமே ஈஸி. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த ஒரு கால்குலேஷன் போட தேவையில்ல, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்ல, எந்த ஒரு நியூஸ் பார்க்க தேவையில்ல, எந்த ஒரு எதையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஒரு மார்க்கெட் உள்ளே போனால் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 15 பாயிண்ட் எப்படி எடுக்கணுமோ அதுக்கு தேவையான விஷயம் மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். மற்றபடி தேவையில்லாத கால்குலேஷன், தேவையில்லாத ப்ரீமியத்தோட நாலேஜு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு. ப்ரீமியம் எப்படி ஆக்டிங் ஆகுது, ப்ரீமியம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் தேவையில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஒன்றும் பண்ணவும் போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் உள்ளே போனால் ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான விஷயம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே உள்ளே போய் அந்த மாதிரி இருந்தால் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர போகிறீங்க. அதனுடைய அக்யூரசி ஒரு 90% இருந்தால் போதும். அந்த மாதிரி செட்டப் இருந்தால் உள்ளே போகிறோம், நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரோம். மற்றபடி மார்க்கெட்டில் என்ன கால்குலேஷன் இருந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு தேவை உள்ளே போனால் பாயிண்ட் எடுக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். மற்றபடி தேவையில்லாத விஷயம் எதுவும் உள்ளே இருக்கக்கூடாதுன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதை மட்டும்தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். வேறு எதுவுமே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அதனால் பர்ஃபெக்டாக நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், செகண்ட் ஹாஃபில் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம அப்டேட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே நம்ம கோர்ஸ் வீடியோவை வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிங்க. இப்போது இது வந்து ஆக்சுவலாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது நம்ம கோர்ஸோட இது. ஆக்சுவலாக அப்டேட் வீடியோ வந்ததுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் வாங்காதவங்க குயிக்காக வாங்கிடுவோம். அப்புறமேட்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக கம்மியாகாது. அதனால் அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? அதனால் இப்போது நம்ம தெளிவாக சொன்னோம். ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டை எடுத்ததுக்கான ரீசன்ஸ் தெளிவாக சொல்லிட்டோம். ஏன் சொன்னோன்னா கால் ஆப்ஷன் எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. அதனால் போய் புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுத்தோம். செகண்ட் ஹாஃபில் தெளிவாக வந்து அவன் அதாவது பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் வீக் ஆனவொன்னே கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுத்தோம். இவ்வளோ தான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது மட்டும் ரீசன் கிடையாது. இதுக்கு முக்கியமான இன்டிப்தான சில விஷயம் இருக்குது. இது வந்து கோர்ஸ் வீடியோவில் தெளிவாகவே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே வந்து கோர்ஸ் வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். மார்க்கெட் ரொம்பவே இப்போது இனிமேட்டு உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? அதை ரொம்ப ஈஸியாக பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இருந்தால் தான் என்ட்ரியே போவீங்க நீங்கள். இல்லைனா தேவையில்லாத ஃபஸ்ட்டு மாதிரிலாம் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினவொடனே என்ட்ரி போகணும் அப்படின்லாம் எய்ம் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி செட்டப் இருந்தால் என்ட்ரி போவீங்க, இல்லைனா எடுக்க மாட்டீங்க, சைலண்ட்டாக விட்டுருவீங்க. ஆனால் நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ரேர் என்ட்ரி கிடைக்காமல் இருக்குது. டெய்லி 5 வாரத்தில் 5 நாளும் என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி செட்டப் இருந்தால் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் உங்கள் என்ட்ரியை கம்மி பண்ணிங்க. இதில் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இவ்வளோ அக்யூரஸியான ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இல்லை வேலைக்காகாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ட்ரேடராக மாற முடியும். மந்த்லி கன்சிஸ்டடாக ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டை முதல்ல பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்களே ஹெவியாக சம்பாரிச்சிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.